முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் காலை 9 மணிக்கு ரிலீஸ் ஆவதை ஒட்டி மதுரையில் உள்ள திரையரங்குகளில் ரசிகர்களும் தேவை கவினரும் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். கள நிலவரம் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயக திரைப்படம் இன்று வெளியாக உள்ள நிலையில தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது. இதுல மதுரையை பொறுத்தளவில் மதுரை அண்ணா நகர் பகுதியில் உள்ள சினிப்பிரியா காம்ப்ளெக்ஸ் திரையரங்குல காலை முதல் இப்படத்தை ரசிகர்கள், அதாவது டிஜே பாடல்கள் பாடியும் கேக்குகள் வெட்டியுமாக அந்த கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்துமாக அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். விஜய் அடித்துள்ள பாடல்களை போட்டு அதற்கு ஏற்றவாறு ஆடி மகிழ்ந்து வருகிறார்கள். இதே போல மதுரையில் உள்ள, அதாவது மதுரை சம்மட்டிபுரம் பகுதியில் உள்ள மிட்லாண்டு திரையரங்குகளிலும் இதே போல ஏராளமான ரசிகர்கள் டிஜே பாடல்களுக்கு பாடல்கள் என பாடியும் கேக்கு வெட்டியுமாக கொண்டாடி வருகிறார்கள். இதே போன்று மதுரையில் உள்ள, அதாவது மதுரை தமிழ்ச்சங்கம் ரோட்டில் உள்ள தியேட்டர்களிலும் அதே போல நத்தம் பறக்கும் சாலை பகுதியில் உள்ள தமிழ் ஜெயா திரையரங்குகளிலும் இதே போல இந்த ஜனநாயக படம் வெளியாக உள்ள நிலையில இன்னும் சிறிது நேரத்தில் அப்படத்தை காணுவதற்காக ரசிகர்கள் திரண்டு வரக்கூடிய நிலையில வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்லானை ஏற்பாட்டில் அங்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த தியேட்டரிலும் ஏராளமான ரசிகர்கள் கொண்டாடி, அதாவது குவிந்து அந்த டிஜே பாடலுக்கு ஏற்றவாறு ஆடி மகிழ்ந்து வருகிறார்கள். நாம் இப்ப தற்போது பார்த்திருக்கக்கூடிய காட்சிகளானது மதுரை அண்ணா நகர் பகுதியில் உள்ள சினிப்பிரியா காம்ப்ளெக்ஸ் இந்த திரையரங்கு முன்பாகத்தான் ஏராளமான ரசிகர்கள், அதாவது விஜய் ரசிகர்கள், அவர் முதல்வரால் ஆனது அவருடைய கடைசி படம் என்பதாலும் இங்கு ரசிகர்கள் ஏராளமான ரசிகர்கள் திரண்டு அந்த அவர் நடித்துள்ள அந்த படங்களில் வரக்கூடிய பாடல்களுக்கு ஏற்றவாறு அந்த பாடல்களை பாடியும் அங்கு போடக்கூடிய பாடல்களுக்கு இவர்கள் ஆடி மகிழ்ந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 16 அடி உயர கட் அவுட்டுக்கு மேலே ஏறி பாலாபிஷேகம் செய்தும் கேக்குகள் வெட்டியுமாக கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள்.